அனைவருக்கும் வணக்கம். 10th ஹிஸ்ட்ரியில் 6வது பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தொடக்க கால கிளர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை தரமாக இந்த மேப்பில் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன தேவையோ அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கொண்டு வந்திருக்கிறேன். நோட்ஸாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா தகவலும் நான் கொடுத்துறேன். இப்போது தொடக்க காலத்தில் எப்படி கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு என்ன தலைப்பில் வருது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் சூழல் போட்டி வருது. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மூன்று கர்நாடக போர்களில் பிரெஞ்சுக்காரர்களையும் அவர்களோடு தோழமை வைத்திருந்தவர்களையும் தோற்கடித்து ஆங்கிலேயர் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அப்படி நிலைநிறுத்தும் பொழுது யார் அவங்களுக்கு சவாலாக இருக்கிறாங்கன்னா, உள்ளூர் ஆட்சியாளர்கள் அப்படின்ற இந்த இடத்துல பாளையக்காரர்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தவங்க. நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பாளையக்காரர்கள் சவுத் சைடில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த திருநெல்வேலி பகுதியில் பாளையங்கள் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. குறிப்பாக நாயக்க மன்னர்களால் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நாயக்கர்கள். குறிப்பாக எந்த நாயக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர். நான் அந்த மேப்பை ஏன் வச்சிருக்கேன்னா, உங்க மேப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர் 1529 பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுது. யாரால் அறிமுகப்படுத்தப்படுது? விஸ்வநாத நாயக்கர். பாளையம் அப்படின்றது இந்த ஒரு நாயக்க மன்னர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தான் பாளையம். அது மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 72 பாளையங்கள் இருந்துச்சு. சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர். அவருடைய அமைச்சருடைய உதவியோட, அவருடைய அமைச்சர் பெயர் அரியநாதர். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1529. யாருடைய முயற்சிகள் அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர், நாயக்க மன்னர், மதுரை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் அவர்களால் தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுது. அவருக்கு துணையாக இருந்தவர் அரியநாதர் அமைச்சர். அரியநாதர் முயற்சியில இந்த முறை கொண்டு வரப்படுது. அப்ப இந்தியாவில் இந்த முறை இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு அப்படின்னா, காகதிய அரசர், அதாவது தெலுங்கானா பகுதியில இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானா பகுதியில காகதிய அரசன் பிரதாபருத்ரன் இவர் தான் என்ன பண்றாருன்னா, இவர் தான் இந்தியாவில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துறார். பாளையக்காரர் முறையை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா இந்த பிரதாபருத்ரன். பாளையக்காரர் முறைனா என்ன? ஒரு இறையாண்மை கொண்ட அரசு இருக்கும். ஒரு இறையாண்மை கொண்ட அரசு மீன்ஸ் ஒரு சுதந்திரமான ஒரு இறையாண்மை மிக்க சாவர்னிட்டின்னு சொல்லுவோம். அந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை, அதுக்கு பேர் தான் பாளையக்காரர் முறை. இந்த பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சேர்வைக்காரர் தலையாரி முறை அப்படின்லாம் இருந்துச்சு. அந்த பாளையக்காரர் முறை வந்தோன்னா அந்த முறை மாற்றப்பட்டு இந்த பாளையக்காரர்களுக்கு கீழே சேர்வைக்காரர்கள் தலையாரிகள் எல்லாம் கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த தகவல் இருக்கு. அப்போ பாளையங்கள் உருவாக்கப்பட்டுருச்சு. யாரால உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் பாளையங்கள் விஸ்வநாத நாயக்கர் அவரால் உருவாக்கப்படுது. தமிழ்நாட்டில் பரம்பரையாக 72 பாளையங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இது கேள்வி. தமிழ்நாட்டில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக சொல்லப்படுது? 72 பாளையங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த திருநெல்வேலி பகுதியில் திருநெல்வேலியை மையமாக வச்சு திருநெல்வேலிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பாளையங்கள் நாயக்கர் பாளையம் அப்படி சொல்லுவாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலியை மையமாக கொண்டு நெல்லையை மையமாக கொண்டு பாளையங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்று மேற்கு பாளையம். இந்த கிழக்கு பாளையம் அப்படின்றது நாயக்கர் பாளையம், நாயக்கர்களால் ஆட்சி செய்யப்படுது. அது நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையங்கள். அப்படியே மேற்கு பாளையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவ்வல், ஊத்துமலை, தலைவன் கோட்டை இது மாதிரியான ஊர் எல்லாமே மேற்கு பாளையங்கள். மறவர் பாளையங்கள், மேற்கு பகுதி இருக்கக்கூடிய பாளையங்கள் மறவர் பாளையங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கள் நாயக்கர் பாளையங்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் பரம்பரையாக இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ நம்ம டெப்தா இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எப்படி எதிர்த்தாங்க, இந்த பாளையக்காரர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத இந்த பாடமே.
கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்த்தார்கள்? ஆங்கிலேயருடைய நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் முதல் ஒரு எதிர்ப்பு எங்கிருந்து வருதுன்னா, திருநெல்வேலி பகுதியை ஆட்சி செய்த, நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவரிடமிருந்து வருது. அதுதான் இந்த பாடம். பூலித்தேவர், அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மனிடமிருந்து எதிர்ப்பு வருது. மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார்கள். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. இந்த பாடத்துல டீட்டெயில்டா இந்த வீடியோல தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களை பத்தி டீட்டெயில்டா பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வரும். சரிங்களா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லிடுவோம். ஓகே, இப்போ இதை நம்ம கிளியரா மேப் வச்சு நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஆங்கிலேயருடைய நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிராக முதல் எதிர்ப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, நெற்கட்டும் செவ்வல். இது ஒரு மேற்கு பாளையம். யாரிடமிருந்து வந்ததுன்னா, பூலித்தேவர். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் இந்தியாவிலேயே முதல்ல பிரதாபருத்ரன். தெலுங்கானா பகுதியை ஆட்சி செய்த காகதிய அரசன் பிரதாபருத்ரன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்தவர் யாருன்னா, விஸ்வநாத நாயக்கர். அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோடு 1529 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1529. தமிழ்நாட்டில் பாளையங்கள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா, மொத்தம் 72 பாளையங்கள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பரம்பரையாக இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை 72. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் கொள்கையின் முதல் எதிர்வினை எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் கொள்கை, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய நாடு பிடிக்கும் கொள்கையினுடைய முதல் எதிர்வினை யாரிடமிருந்து வந்துச்சு அப்படின்னா, நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவர் என்பவரிடமிருந்து வந்துச்சு. நெற்கட்டும் செவ்வல் பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவர் என்பவரிடமிருந்து தான் அவருடைய எதிர்ப்பு முதல்ல பதிவாகுச்சு. ஓகே, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? போலிகார்ஸ். பாளையக்காரர்களை இப்ப கேள்வி கேட்பாங்க, பாளையக்காரர்களை போலிகார்ஸ் என்று அழைத்தவர் யார்? போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அப்படியும் கேள்வி கேட்கலாம். அப்ப பாளையக்காரர்களை போலிகார்ஸ் என்று அழைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா, அரச காவல் அல்லது படிக்காவல். இது கொஸ்டின். பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அரச காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது. ஓகே, இந்த பாளையங்கள் நம்ம ஏற்கனவே இப்போ மேப் வச்சு பார்த்தோம். திருநெல்வேலியை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் பாளையங்கள் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மேற்கு பாளையங்கள், அது மறவர் பாளையங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்னொன்று கிழக்கு பாளையங்கள், அது நாயக்கர் பாளையங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கிழக்கு பாளையங்களுக்கு எடுத்துக்காட்டு சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே கிழக்கே அமையப்பெற்ற பாளையங்கள். இந்த இல்லையா மேப்பில் பார்த்தோன்னா தெரியும். கிழக்கே அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாமே கிழக்கு பாளையங்கள். இதெல்லாமே என்ன சொன்னோம்? கிழக்கு பாளையங்கள் எல்லாமே நாயக்கர் பாளையங்கள். அப்படியே மேற்கே வந்த அப்படின்னா சேத்தூர், சிங்கம்பட்டி, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சேத்தூர், சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, சுரண்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள். மேற்கு பாளையங்கள் எல்லாமே மறவர் பாளையங்கள் என்று அழைக்கப்பட்டது. இது நோட்ஸ் எடுத்துக்கணும். எப்படி கேள்வி கேட்பாங்க? கீழ்கண்டவற்றுள் எது மேற்கு பாளையம் அல்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப எந்த பகுதியை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் பாளையங்கள் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியாக பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நல்லா சொல்லணும், நெல்லை. திருநெல்வேலியை மையமாக வச்சுதான் பாளையங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு பாளையங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. திரும்ப பாருங்க, இந்தியாவில் இறையாண்மை கொண்ட ஒரு ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாளையக்காரர் முறை. இப்ப இந்த பாளையக்காரர் முறையை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் தெலுங்கானா பகுதியை ஆட்சி செய்த வாராங்கல் பகுதி. தெலுங்கானாவுடைய வாராங்கல் பகுதியை ஆட்சி செய்த காகதிய அரசன் பிரதாபருத்ரன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1529 தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாதர் அவருடைய முயற்சியினால தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை பரம்பரையாக 72 பாளையங்கள். அதுல நெல்லையை மையமாக கொண்டு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் என 2ஆக பிரிக்கப்படுது. மேற்கு பாளையங்கள் மறவர் பாளையங்கள் எனவும்,
கிழக்கு பாளையங்கள் நாயக்கர் பாளையம் எனவும் அழைக்கப்பட்டது. அந்த மேற்கு பாளையங்கள் என்னென்ன? ஊத்துமலை, தலைவன் கோட்டை, சேத்தூர், சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, சுரண்டை, இதெல்லாமே மேற்கு பாளையங்கள். கிழக்கே அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாமே கிழக்கு பாளையங்கள். சரியா? ஓகே, இதை நம்ம மேப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்தது ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் புரட்சி. ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் புரட்சி குறிப்பா பூலித்தேவரிடமிருந்து தொடங்குது. ஆங்கிலேயருடைய நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிராக முதல் எதிர்வினை யாரிடமிருந்து வந்தது? பூலித்தேவரிடமிருந்து வந்தது. பூலித்தேவர் எந்த பகுதி ஆட்சி செய்தவர்? நெற்கட்டும், செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் போன்ற பகுதியில் ஆட்சி செய்தவர் தான் பூலித்தேவர். இப்போ இந்த பூலித்தேவருடைய புரட்சி தான் ஆரம்பிக்குது. இந்த பாளையக்காரர்களின் புரட்சி அப்படின்றது நம்ம வரலாற்றுல 1755 முதல் 1801 வரை இருக்கு. இது பாளையக்காரர்களின் புரட்சி. இதுல குறிப்பா அந்த 1880களில் நடைபெற்ற பாளையக்காரர் புரட்சி, அதாவது மருது சகோதரர்களின் புரட்சி, நம்ம பின்னாடி படிப்போம். மருது சகோதரர்களால் முன்னெடுக்கப்பட்ட சிவகங்கை மருது சகோதரர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த புரட்சியானது ஆங்கிலேயர்களால் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி என வர்ணிக்கப்படுது. ஆங்கிலேயர்களே வர்ணிக்கிறாங்க இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு. மருது சகோதரர்கள் பின்னால் வருவாங்க, அதை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி நடக்குது அப்படின்றத பார்த்துலாமா? பூலித்தேவரின் புரட்சி. பூலித்தேவர் 1755 இருந்து 1767 வரைக்கும் அவருடைய புரட்சி. சரிங்களா? 1755 அதாவது 3 கர்நாடக போர்கள்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று பிரெஞ்சுக்காரர் யாரை வெற்றி பெறாங்க? பிரெஞ்சுக்காரர்களையும் அவர்களோட தோழமையில இருந்தவங்களையும் வெற்றி பெற்று ஆற்காடு நவாப்பு கிட்ட அந்த கர்நாடக போர்களில் கலந்துகிட்டதுக்காக ஆற்காடு நவாப்பு கிட்ட சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒரு ஒப்பந்தத்தின்படி வரி வசூலிக்கிற உரிமையை தெற்கு பகுதியில், தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து பெறாங்க. ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் பெறாங்க. இங்க தெற்கே வந்தோம் அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு தெரியாது. திடீர்னு யாரோ ஒருத்தன் வரி கேட்டு வர்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க? ஆற்காடு நவாப் கிட்ட இந்த தெற்கு பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றதுனால ஆங்கிலேயர்கள் வரி வசூலுக்காக வர்றாங்க. அப்படி வரும்பொழுது யாருடைய தலைமையில வர்றாங்கன்னா முகமது அலி இருக்காங்க இல்லையா, அதாவது ஆற்காடு நவாப்பினுடைய சகோதரர். சரிங்களா? ஆற்காடு நவாப் அவருடைய சகோதரர் மாபூஸ் கான், அவரு ஒரு ஆங்கிலேய படை தளபதியை கூட்டிட்டு வர்றாரு. அவர் பேரு கர்னல் ஹெரான். ரொம்ப முக்கியம். 1755 ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா வரி வசூலிக்கிறதுக்காக மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா மாபூஸ் கான். யாரு மாபூஸ் கான்? முகமது அலி, ஆற்காடு நவாப் முகமது அலியினுடைய சகோதரர். ஆற்காடு அப்படின்றது வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஆற்காடு நவாப்பினுடைய சகோதரர் தான் மாபூஸ் கான். அந்த மாபூஸ் கான் என்ன பண்றாருன்னா கர்னல் ஹெரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி, கர்னல் ஹெரான் சொல்லக்கூடிய ஆங்கிலேய அதிகாரியை அழைச்சிக்கிட்டு இந்த தெற்கு பகுதியை நோக்கி படையெடுத்து வர்றார். அப்படி படையெடுத்து வரும் பொழுது இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய படையெடுத்து வரும் பொழுது மதுரை வந்து கர்னல் ஹெரானுடைய படையெடுப்புல வீழ்ந்துருச்சு. மதுரையை வீழ்த்திட்டான். மதுரையை வீழ்த்திட்டு நேரம் எங்க போறான்னா திருநெல்வேலிக்கு போறான். திருநெல்வேலிக்கு போறப்போ அந்த திருநெல்வேலி இப்போ பாளையங்கள் பார்த்தோம் இல்லையா, மறவர் பாளையங்கள், கிழக்கே இருக்கக்கூடிய நாயக்கர் பாளையங்கள், இந்த பாளையங்கள்ல போறப்போ திருநெல்வேலியில பூலித்தேவருடைய செல்வாக்கு வெஞ்சி இருக்குது. பூலித்தேவரை வந்து கர்னல் ஹெரானால தோற்கடிக்க முடியல. கர்னல் ஹெரான் மற்றும் மாபூஸ் கானால தோற்கடிக்க முடியல. 1755 நெல்லைக்கு செல்றாரு. போற வழியில மதுரையை வந்து கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துறாரு. ஆனா திருநெல்வேலிக்கு போறப்போ கர்னல் ஹெரான் பூலித்தேவரிடம் தோல்வி அடைகிறார். கர்னல் ஹெரான் பூலித்தேவரிடம் தோல்வி அடைஞ்சு திரும்ப போறாரு. திரும்ப போனா ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா உன் லட்சணம் இதானான்னு சொல்லிட்டு அவனுடைய பதவியை பிடுங்கிட்டு என்ன பண்றாங்க, திரும்பவும் லண்டனுக்கு அனுப்பி வச்சுறாங்க. திரும்பவும் ஐரோப்பாவுக்கு அனுப்பி வச்சுறாங்க. யார? கர்னல் ஹெரான். முதல்ல பூலித்தேவர் மீது படையெடுத்து சென்ற ஐரோப்பிய அதிகாரி முதல்ல யாரு? கர்னல் ஹெரான். யாரு போனது? மாபூஸ் கான் கூட. மாபூஸ் கான் யாரு? ஆற்காடு நவாப் முகமது அலியினுடைய சகோதரர். சரிங்களா? இந்த மாபூஸ் கானும் கர்னல் ஹெரானும் படையெடுத்து போறாங்க. இவங்க 2 பேருமே பூலித்தேவர்கிட்ட அடி வாங்கி தோல்வி அடைஞ்சிறாங்க. தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்த உடனேயே
அவரை திரும்ப பெற்றுக்கொண்டு நாடு கடத்தப்படுறார், திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறார். ஓகேவா? மாபூஸ் கான் ஆற்காடு நவாப் முகமது அலியினுடைய சகோதரர். மதுரை வீழ்ந்தது. கர்னல் ஹெரான் பூலித்தேவரிடம் தோல்வியடைகிறாரு. பின்னர் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளிநாடு அவருடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கர்னல் ஹெரான் தோல்வி அடைஞ்சு போயிடுறான். இப்ப திரும்பி என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் எப்படி உருவாக்கப்படுது? நவாப் சந்தா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர். நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்களாக மதுரை மற்றும் நெல்லை பகுதிக்கு இருந்தவங்க தான் யாருன்னா ஒரு 3 பேர், பத்தானிய அதிகாரிகள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, மியானா, கண்டிப்பா கேட்பாங்க, மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக். இவங்க யாருன்னா நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள். நவாப் சந்தா சாஹிப் என்பவர் ஆற்காடு நவாப்புக்கு எதிர் இருக்கக்கூடியவர், பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் இருக்கக்கூடியவர். ஆற்காடு நவாப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் முகாமில் இருக்கவர் தான் இந்த நவாப் சந்தா சாஹிப். இப்போ இந்த நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்களாக இருக்கக்கூடிய மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் 3 பத்தானிய அதிகாரிகள். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பத்தானிய அதிகாரிகள். நீங்க படிச்சு என்ன நோட்ஸ் எடுப்பீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். இதை நீங்க ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சார் இது பிடிஎஃப் வேணும் சார்னு கேட்காதீங்க, சரிங்களா? 3 பத்தானிய அதிகாரிகள் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் பூலித்தேவர் கூட்டமைப்புல இணைஞ்சுக்கிறாங்க. மற்றும் மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு பொறுப்பாளர்களாக இருந்தவங்க இவங்க தான், சரியா? ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிரானவர்கள் இவங்க. பூலித்தேவரின் நட்பு கொண்டனர். சிவகிரி பாளையம் நீங்களாக பாருங்க. சிவகிரி பாளையம் ஒரு மரவர் பாளையம். இது போக எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்புல இணையல. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, திருநெல்வேலியை மையமாக கொண்டு எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, நாகலாபுரம், சாத்தூர், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சிங்கம்பட்டி, சேத்தூர், சிவகிரி அப்படின்னு ஒரு பாளையம் இருக்கு. சிவகிரி பாளையம் மேற்கு பாளையம். இப்ப இந்த சிவகிரி பாளையம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல. எட்டயபுரம் பாளையமும் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியும் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல ஆரம்பத்துல, சரிங்களா? பின்னால பாஞ்சாலங்குறிச்சியே பாதிக்கப்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாதிக்கப்படுறாரு. ஆனா ஆரம்பத்துல அவங்க சப்போர்ட் பண்ணல. பூலித்தேவருடைய நட்பு கூட்டணியில இல்ல. யார் யார் இல்ல? சிவகிரி பாளையம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்புல இணையவில்லை, சரிங்களா? மற்ற பாளையங்கள் எல்லாமே பூலித்தேவரை கூட சப்போர்ட் நிற்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவை பெற முயல்றார். பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரானவர்கள், ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கு எதிரானவர். அப்ப ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்கள்ட்டையும் ஆதரவை கேட்கிறாரு. ஆனா ஹைதர் அலி ஏற்கனவே அங்க போர்ல, மைசூர் போர்கள்ல இருக்கிற அங்க அவருடைய போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஹைதர் அலிட்ட ஹெல்ப் கேட்டாரு, முடியல. பிரெஞ்சுக்காரர்களும் ஹெல்ப் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மராத்தியர்களுடன் ஹைதர் அலி பயங்கரமாக மோதியதால், ஏன் ஹைதர் அலி பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா மராத்தியர்களுடன் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? மராத்தியர்களுக்கு ஆதரவா ஆங்கிலேயர்கள் நிக்கிறாங்க, ஹைதர் அலி தனியா நிக்கிறாரு. இந்த ஹைதர் அலிட்ட போய் கேட்கிறப்போ அவரால் உதவி பண்ண முடியல, பிரெஞ்சுக்காரர்களையும் உதவி பண்ண முடியல. அப்ப அதுக்கடுத்து ஏற்கனவே அடி வாங்கிட்டு போன ஒரு மாபூஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் வந்தா இல்லையா, கர்னல் ஹெரான் கூட 1755 கர்னல் ஹெரான் கூட ஏற்கனவே மாபூஸ் கான் ஆற்காடு நவாப் முகமது அலி அவருடைய சகோதரர் மாபூஸ் கான் திரும்பவும் ஒரு படையை திரட்டிக்கிட்டு வர்றான். அப்ப எந்த இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா, களக்காடு அப்படின்னு ஒரு இடம். அதான் களக்காடு போர். களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம். நம்ம ஜியோகிராஃபில படிப்போம். களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு படிப்போம். அதே களக்காடுன்ற இடத்துல மாபூஸ் கானுக்கும் பூலித்தேவருக்கு இடையில ஒரு போர் நடக்குது. இதுல யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, கம்பெனியினுடைய 1000 சிப்பாய்கள் இருக்கிறாங்க. நவாப்பினுடைய 600க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இதுல இருக்கிறாங்க. யார் கூட்டிட்டு வர்றா? மாபூஸ் கான் கூட்டிட்டு வர்றா, சரிங்களா? கம்பெனியினுடைய 1000 சிப்பாய்கள் ஆற்காடு நவாப் முகமது அலியினுடைய 600 படை வீரர்களோட சேர்த்து ஒரு பெரும் படையை மாபூஸ் கான் திரட்டி கொண்டு வரான். எங்க கொண்டு வரான்? திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுன்ற இடத்துக்கு கொண்டு வரான். அதுதான் களக்காடு போர். இந்த களக்காடு போர்ல பூலித்தேவர் வெற்றி பெறார், சரிங்களா? பூலித்தேவருடன் கடைசி நேரத்துல யார் சேர்றாங்கன்னா, திருவிதாங்கூர் மன்னருடைய 2000 படை வீரர்கள் பூலித்தேவருடன் இணைந்தனர். தரமான ஒரு கேள்வி. களக்காடுல போர்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க கூட சப்போர்ட் பண்ணுங்க. திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட கேட்கிறாரு,
திருவிதாங்கூர் மன்னர் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா களக்காடு நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கடைசி நேரத்துல பூலித்தேவருடன் 2000 வீரர்கள் திருவிதாங்கூர்ல இருந்து வர்றாங்க. அப்ப இந்த போர்ல களக்காடு போரில் பூலித்தேவர் வெற்றி பெறார். களக்காடு போர்ல பூலித்தேவர் வெற்றி பெறார். இப்போ புதுசா ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் தான் யூசுப் கான். யூசுப் கானும் பூலித்தேவரும். யூசுப் கான் வெர்சஸ் பூலித்தேவர். இந்த யூசுப் கான் என்பவர் யார் அப்படின்னா இவர் தான் மருதநாயகம். மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். மதமாற்றத்திற்கு பிறகு கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர். யூசுப் கான் என்று அழைக்கப்பட்டவர். யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் இந்த மூன்றுமே யாரை குறிக்கும்? மருதநாயகத்தை ஒரே ஒருத்தர் தான் குறிக்கும். இந்த யூசுப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் என்ன பிரச்சனை? யூசுப் கான் யாரு? யூசுப் கான் ஆங்கிலேயருடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி. ஆங்கிலேயருடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி பூலித்தேவரை வீழ்த்துவதற்காக பணிக்கப்படுறாரு. ஆங்கிலேயரிடமிருந்து ஒரு கட்டளை வருது, பூலித்தேவரை நீங்க தோற்கடிக்கணும். நம்முடைய கர்னல் ஹெரான் அனுப்பி வச்சேன், அவனையும் தோக்கடிச்சு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் மாபூஸ் கான் தனியா ஒரு படை அனுப்பி வச்சேன், மாபூஸ் கானும் தோத்துட்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்றீங்க? மருதநாயகம் நீங்க தான் வந்து பூலித்தேவரை வீழ்த்தணும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கிக்கன்னு சொல்லி ஆர்டர் வந்துருது. ஆனா யூசுப் கான் சொல்லக்கூடிய, மருதநாயகம் சொல்லக்கூடிய கான் சாஹிப்னு சொல்லக்கூடியவருக்கு சரியான போதுமான படைகள் கிடைக்கல. அந்த படைகள் கிடைக்கும் வரைக்கும் திருச்சியிலேயே முகாமிட்டு காத்திருக்கிறாரு. திருநெல்வேலிக்கு போகணும். அப்பெல்லாம் வந்து இப்போ மெட்ராஸ் பைபாஸ் ரோடெல்லாம் கிடையாது. நத்தம் பள்ளத்தாக்கு வழியாக அப்படிதான் வந்து வரணும். அப்போ வந்து ஒரு பெரிய படைகள், சரியான படைகள் அமைகிற வரைக்கும் யூசுப் கான் சொல்லக்கூடிய மருதநாயகம் திருச்சியிலேயே முகாமிட்டு காத்திருக்கிறார். அதற்கான படைகள் வந்த உடனேயே எங்க வராரு? நேர நெற்கட்டும் செவ்வல் பூலித்தேவருடைய கோட்டைக்கு வர்றாரு. யூசுப் கான் வந்த உடனேயே 1761 மே 16, 1761, இது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1761 மே 16ஆம் தேதி மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப் என்ன பண்றாரு அப்படின்னா பூலித்தேவருடைய 3 கோட்டைகளை கைப்பற்றார். பூலித்தேவருடைய 3 கோட்டைகள் கைப்பற்றப்படுது. யாரால? மருதநாயகத்தால. எந்த வருஷம்? 1761 மே 16. மே 16ல 3 கோட்டைகள் கைப்பற்றப்படுது. அந்த கோட்டைகள் என்னென்ன அப்படின்னா 3 முக்கிய கோட்டைகள்: நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர். நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் என்று சொல்லக்கூடிய 3 கோட்டைகள் யாரால கைப்பற்றப்படுது? யூசுப் கான் சொல்லக்கூடிய மருதநாயகத்தால கைப்பற்றப்படுது. பூலித்தேவர் அங்கிருந்து தப்பித்து செல்றார். பூலித்தேவர் தப்பித்து செல்றார். சரிங்களா? இங்க தொடக்கத்துல திருவிதாங்கூர் உதவி பூலித்தேவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா திருவிதாங்கூரை என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாரெல்லாம் ஆரம்பத்தில் நட்பு கூட்டணியாக பூலித்தேவருக்கு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆங்கிலேயர் பக்கம் சாய்ந்துடுறாங்க. அப்போ பூலித்தேவருக்கான அந்த எதிர்ப்பு பலம், அந்த நட்பு கூட்டணி குறைஞ்சிருது. அப்போ 1761 மே 16, 1761 மே 16ஆம் நாள் 3 கோட்டைகளை பூலித்தேவர் இழக்கிறார். அது என்னென்ன கோட்டைகள்? ஒன்று நெற்கட்டும் செவ்வல், அவருடைய தலைமையை அங்கதான். இன்னொன்று வாசுதேவநல்லூர், இன்னொன்று பனையூர். இந்த 3 கோட்டைகளும் இழந்து தப்பித்து வெளியே சென்றாரு. அப்ப அங்க இருந்து என்ன பண்றாருன்னா யூசுப் கான் சொல்லக்கூடிய மருதநாயகம் அங்கிருந்து நிறைய கம்பெனிக்கே தெரியாம சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறார். பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தைகள்ல கம்பெனிக்கே தெரியாம ஈடுபடுறார். யாரு? மருதநாயகம். இந்த செய்தி வந்து கம்பெனிக்கு செல்லுது. அந்த செய்தி கம்பெனிக்கு சென்ற உடனே மருதநாயகத்தின் மீது தேச துரோக வழக்கு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்படுறார். மருதநாயகத்தின் மீது. ஏன்னா உன்னை நான் வந்து பூலித்தேவர்னு சொல்றத விட நீங்க தெற்கு பகுதியில் போய் அங்க இருக்கக்கூடிய கலவரத்தை, அங்க யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ அவனை ஒடுக்கிறதுக்கு தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். நீ போய் எங்கிட்டே சொல்லாம நீ பேச்சுவார்த்தை நடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மருதநாயகத்தை 1764 தூக்கிலிடுறாங்க. தூக்கிலிட்டு என்ன பண்றாங்க? கொலை செய்யப்படுறார். சரிங்களா? பாண்டிச்சேரி ஆங்கிலேயர் வசம் செல்லவே திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை ஆங்கிலேயருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஆங்கிலேயர்கிட்ட போயிருச்சு. ஆங்கிலேயர்கிட்ட சென்றதுனால அப்ப என்ன பண்றேன்? ஆட்டோமேட்டிக்காவே பாண்டிச்சேரியோட துணை இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ சண்டை போடலாம். பாண்டிச்சேரியும் ஆங்கிலேயர்கிட்ட போயிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இதெல்லாமே மேற்கு பாளையங்கள், மரபர் பாளையங்கள். இந்த பாளையங்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாங்க?
பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக ஆங்கிலேயர் பக்கம் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அப்ப பூலித்தேவர் வந்து வலுவிழந்துறாரு. மாபூஸ் கான் சாரி யூசுப் கான் மருதநாயகமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனால தோல்வி அடைஞ்சு வெளியே போயிடுறாரு. 1764 தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு மருதநாயகம் தூக்கிலிடப்படுற வரைக்கும் தலைமறைவாக தான் இருந்தார் பூலித்தேவர். மருதநாயகம் கொல்லப்பட்ட பிறகு மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றி பூலித்தேவர் இருக்கிறது மீண்டும் ஆட்சி செய்கிறார். 1767 வரைக்கும் மீண்டும் என்ன பண்றாங்க, யூசுப் கான் சொல்லக்கூடிய மருதநாயகம் 1764 தூக்கிலிடப்படுறாரு. இந்த கதையை நான் சொல்லிட்டேன். அவர் தூக்கிலிடப்பட்ட பிறகு, யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட பிறகு திரும்ப வந்து பூலித்தேவர் 1764 நெற்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றினார். சரிங்களா? அதற்கப்புறமும் ஆங்கிலேயர்கள் இன்னொருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் பேரு கேப்டன் கேம்பல். பூலித்தேவரை தோற்கடித்தவர் கேப்டன் கேம்பல். 1767 கேப்டன் கேம்பல் ஆங்கிலேயர்களால் அனுப்பி வைக்கப்படுறார். அப்ப அந்த கேப்டன் கேம்பல் 1767 பூலித்தேவரை தோற்கடிக்கிறார். பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு நாடிழந்த நிலையில காலமானார் அப்படின்னு நமக்கு தகவல் இருக்கு. அப்ப பூலித்தேவரை ஒடுக்குவதற்கு, அவருடைய அந்த ஆட்சியை அடக்குவதற்காக ஆங்கிலேயரால் பணிக்கப்பட்டவர் கர்னல் ஹெரான். கர்னல் ஹெரான் அவர் கூட படையை நடத்தி சென்றவர் யாரு? மாபூஸ் கான். மாபூஸ் கான் யாரு? ஆற்காடு நவாப்பினுடைய சகோதரர். பூலித்தேவருடைய நட்பு கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்க சரிங்களா? அதாவது யாரை தவறுன்னு சொல்லலாம், சிவகிரி, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் நீங்களாக மற்ற எல்லாருமே நட்பு கூட்டணியில் இருந்தாங்க. திருவிதாங்கூர், சுரண்டை, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நாகலாபுரம் இவங்கெல்லாம் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பா நவாப் சந்தா சாஹிப்னுடைய முகவர்கள் ஒரு 3 பேர், பத்தானிய அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோம். யார் யாரு? திரும்ப சொல்லுங்க. அந்த பத்தானிய அதிகாரிகள் யாருன்னு ரீகால் பண்ணுங்க. முடிமையா, நபிகான் கட்டாக், முடிமையா, நபிகான் கட்டாக், மியானா. மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் அப்படி சொல்லக்கூடிய 3 பேர் யாரு? நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள். இவங்க எல்லாமே பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. களக்காடு போர்ல ஜெயிக்கிறாரு. 1761 மே 16 பூலித்தேவருடைய 3 கோட்டைகள் யாரால் கைப்பற்றப்படுது? மருதநாயகத்தால் கைப்பற்றப்படுது. அதாவது யூசுப் கான், கான் சாஹிப் இவரால் கைப்பற்றப்படுது. 1761 மே 16. அந்த 3 கோட்டைகள் என்னென்ன? நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர். சரியா? ஓகே. இப்ப இந்த மருதநாயகம்னா யாரு அப்படின்னு பார்த்துலாமா? மருதநாயகம் ராமநாதபுரத்துல பிறந்தவர். புதுச்சேரியில இஸ்லாம் மதத்தை தழுவினார். சரிங்களா? இஸ்லாம் மதத்தை தழுவிய பிறகு கான் சாஹிப் எனவும் யூசுப் கான் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்படுது. 1752 கிளைவ், ஆற்காட்டு வீரன் சொல்லக்கூடிய ராபர்ட் கிளைவ் அவருடைய படையில சேர்றாரு. 1752-54 இந்த காலகட்டத்தில் திருச்சிராப்பள்ளி முற்றுகையில பங்கெடுக்கிறாரு. 1756 1761 மதுரை நெல்லை பகுதியினுடைய ஆளுநராக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் பூலித்தேவரெல்லாம் தோற்கடிக்கிறாரு. ஐதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர். ஐதர் அலியை தோற்கடித்து சோழவந்தான் யாரால் கைப்பற்றப்பட்டது? 11th புக்ல இருக்க தகவல். கூடுதலா நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்டில் ஆலி மெட்ராஸ் முற்றுகையின் போது யூசுப் கான் பங்களிப்பு மேலானது. கவுண்டில் ஆலி அவருடைய மெட்ராஸ் முற்றுகையின் போது யூசுப் கான் முக்கிய பங்களிப்பை மேற்கொண்டார். மதுரையில நெசவு தொழிலை ஊக்குவித்தார். மிக முக்கியம், மதுரையில நெசவு தொழிலை ஊக்குவித்தார். கோவில் நிலங்களை மீட்டெடுத்தார். யாரு? மருதநாயகம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேலுநாச்சியார். தெளிவா நம்ம பார்த்தோம். பாளையக்காரர்னா என்ன? பாளையக்காரர் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாளையக்காரர் முறையின்படி பார்க்கும்போது பூலித்தேவரை பத்தி தெளிவா பார்த்தோம். ஆங்கிலேயருடைய நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த முதல் எதிர்வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய எதிர்வினை தான். சரியா? அடுத்து நாம பார்க்கக்கூடியது வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர். வீரமங்கை வேலுநாச்சியார் எப்ப பிறக்கிறாங்க அப்படின்னா 1730. வீரமங்கை வேலுநாச்சியார் 1730 பிறக்கிறாங்க. 1796 இயற்கை எய்தினார். வேலுநாச்சியார் எங்க பிறக்கிறாங்க? ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள். செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இவருடைய மகளாக பிறக்கிறாங்க. யாரு? வீரமங்கை வேலுநாச்சியார். எந்த வருஷம்? 1730 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு தங்களுடைய 16வது வயதுல திருமணம் நடக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள்ல புலமை வாய்ந்திருந்தாங்க. வளரி, சிலம்பம், இந்த
கலைகள் கற்றவங்களா இருந்தாங்க வேலு நாச்சியார். 1746 தன்னுடைய 16வது வயதுல திருமணம் நடக்குது. இங்க எங்க பிறக்கிறாங்க? ராமநாதபுரத்துல செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள் இவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. இவங்களுடைய திருமணம் 16 வயதுல 1746 நடக்குது. உங்களுடைய கணவர் யார் அப்படின்னா சிவகங்கையின் மன்னராக இருந்த முத்துவடுகநாதர். சிவகங்கையின் மன்னராக இருந்த முத்துவடுகநாதர் 1746ல 16வது வயதுல 16th வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்குது. யாரு கூட? முத்துவடுகநாதர். இந்த முத்துவடுகநாதர் 1772 காளையார் கோவில்ல கொல்லப்படுறார். 1772 ஆங்கிலேயர்களால் காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் என்ற இடத்துல நடந்த முற்றுகையில முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுறார். முத்துவடுகநாதர் 1772 நடந்த காளையார் கோவில் முற்றுகையில் கொல்லப்பட்டார் ஆங்கிலேயரால் கொல்லப்படுறார். அந்த ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா கர்னல் பான் ஜோர். முத்துவடுகநாதரை, வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதரை கொன்ற ஐரோப்பிய அதிகாரி கர்னல் பான் ஜோர். இது கேள்வி. வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதரை கொன்ற ஐரோப்பிய அதிகாரி யாரு? லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர். ரொம்ப ரொம்ப முக்கியம், லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர். ஏற்கனவே ஒரு ஆங்கிலேய அதிகாரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம், கர்னல் ஹெரான். பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக பணிக்கப்பட்டவர். பின்னால் அவர் தோல்வி அடைஞ்சனால பதவி பறிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டார், அவருடைய நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். இங்க நம்ம ரெண்டாவதா ஒரு ஐரோப்பிய அதிகாரியை பார்க்கிறோம், கர்னல் பான். இது மூணாவதா பார்க்கிறோம். ஏற்கனவே கேப்டன் கேம்பல் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். கேப்டன் கேம்பல் யாரு? பூலித்தேவரை 1767 தோற்கடித்தவர், ரெண்டாவது ஒரு அதிகாரி. இப்ப நம்ம மூணாவதா ஒரு ஐரோப்பிய அதிகாரியை பார்க்கிறோம். அவன் யாருன்னா கர்னல் பான் ஜோர். கர்னல் பான் ஜோர் என்ன பண்றான்? 1772 வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதரை காளையார் கோவில் முற்றுகையின் போது கொலை செய்யறான். சரிங்களா? ஓகே. பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது மொழியில் புலமை பெற்றிருந்தவங்க தான் யாரு? வேலுநாச்சியார். 8 ஆண்டுகள் 1772 வேலுநாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் விருப்பாட்சி, பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சின்ற இடத்துல கோபால நாயக்கர் என்பவருடைய பாதுகாப்பின் கீழே வேலுநாச்சியார் 8 ஆண்டுகள் வியூகம் வகிக்கிறாங்க. 8 ஆண்டுகள் அங்க தங்கி இருக்கிறாங்க. யாருடைய பாதுகாப்பின் கீழே? கோபால் நாயக்கர், விருப்பாட்சியினுடைய கோபால நாயக்கருடைய பாதுகாப்பின் கீழே 8 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 1772 தங்களுடைய கணவனை இழக்கிறாங்க கர்னல் பான்ஜோர் என்பவனால. பின்னர் இங்கிருந்து தப்பி சென்று அதனுடைய படை கட்டமைப்பை எங்க உருவாக்குறாங்க? பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பாட்சியின் இடத்துல இருந்து உருவாக்குறாங்க. கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பின் கீழே அங்க இருக்கும் பொழுது ஹைதர் அலியோட அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான போர் உத்திகள், போர் உதவிகளை ஹைதர் அலி கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஹைதர் அலி என்ன பண்றாரு? திண்டுக்கல் கோட்டையினுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டையினுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய சையத் என்பவர்கிட்ட சொல்லி வேலுநாச்சியாருக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இந்த வேலுநாச்சியாருடைய தளவாய் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா தாண்டவராயன். வேலுநாச்சியாருடைய தளவாய்னா அமைச்சராக இருந்தவர் தாண்டவராயன். ஏற்கனவே நம்ம விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சராக இருந்த அரியநாதரை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி வேலுநாச்சியாருடைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னா தாண்டவராயன். வேலுநாச்சியாருடைய அமைச்சராக இருந்தவர் யாரு? தாண்டவராயன். 1772 1780, அதாவது 1780 சிவகங்கையை மீண்டும் வேலுநாச்சியார் கைப்பற்றாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு போய் அந்த நிலத்தை திரும்ப மீட்ட ஒரு வரலாறு இந்திய வரலாற்றிலேயே சிவகங்கைக்கு மட்டும்தான் உண்டு. அது வேலுநாச்சியாரை தான் சேரும். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஒரு நிலத்தை மீண்டும் கைப்பற்றிய வரலாறு அது வீரமங்கை வேலுநாச்சியாரை தான் சாரும். எந்த வருஷம்? 1780 தன்னுடைய கணவனை இழந்து ஒரு தனி பெண்ணாக இருந்து அவங்க சாதிச்சு அதை அடைகிறாங்க. ஓகே. இப்போ இங்க திண்டுக்கல்ல இருக்கும் பொழுது திண்டுக்கல்லுடைய கோபால் நாயக்கர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு, திண்டுக்கல் லீக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. திண்டுக்கல் கூட்டமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்பாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. விருப்பாட்சியின் கோபால நாயக்கர். அப்ப விருப்பாட்சியின் கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்குறாரு. யாரோட சேர்ந்து உருவாக்குறாரு? அதாவது மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர். மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியினுடைய பூஜை நாயக்கர் மற்றும் விருப்பாட்சியினுடைய கோபால நாயக்கர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? விருப்பாட்சியின் கோபால நாயக்கர். அப்ப இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பினுடைய தலைவர் யாரு? விருப்பாட்சியின் கோபால நாயக்கர்.
அப்ப அந்த திண்டுக்கல் லீக்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் யாரா இருந்தாங்க? தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர். தேவதானப்பட்டினா கோவில்னு வச்சுக்கோங்க, கோயில்ல தான் பூஜை நடக்கும். அப்ப தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். அதுக்கப்புறமா மணப்பாறை லட்சுமி நாயக்கர், மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர். இந்த 3 பேர் சேர்ந்து தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சியை திட்டமிடுறாங்க. 1780ல 1772ல வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க? நாடு இழந்துடுறாங்க, சிவகங்கை இழந்துடுறாங்க. சிவகங்கை இழந்தப்போ இதுல ஒரு தகவல் இருக்கும். சிவகங்கை இழந்த பிறகு வேலுநாச்சியார் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்களால் ஒரு பெண்மணிகிட்ட கேட்கிறாங்க. அவங்க யாருன்னா உடையாள். உடையாள் வேலுநாச்சியார் கிட்ட, வேலுநாச்சியார் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய உடையாள் என்ற ஒரு பெண், அந்த உடையாள் என்ற பெண்ணுகிட்ட போய் கேட்கிறாங்க, வேலுநாச்சியார் எங்க இருக்கிறாங்க உனக்கு தெரியும், காட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உளவு கூற மறுக்கிறாங்க உடையாள். உடையாள் உளவு கூற மறுத்தனால வெட்டி கொல்லப்படுறாங்க. இந்த உடையாள் தான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துடைய வெட்டுடையாள் காளி. அதாவது வேலுநாச்சியார் பற்றிய அந்த உண்மையை அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற உளவு கூற மறுத்ததற்காக ஆங்கிலேயர்களால் வெட்டி கொல்லப்பட்டவங்க தான் உடையாள். அவங்களுடைய நினைவாக தான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடின்ற பகுதியில் வெட்டுடையாள் கோவில் இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த செய்தி வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்சு, அதாவது உடையாள்னு ஒரு பெண் நம்மளை பற்றி உளவு கூற மறுத்தனால ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி வேலுநாச்சியாருக்கு தெரிந்து, பின்ன அந்த இடத்த கடந்து போறப்ப வேலுநாச்சியார் தன்னுடைய தாலியை அந்த இடத்துல வைத்து வணங்கி விட்டு சென்றதாக செய்தி இருக்கு. வெட்டுடையாள் அப்படின்னு சொல்லுமையா. இந்த உடையாள் என்பது வேலுநாச்சியார் பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட, ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட ஒரு பெண் உடையாள். அப்ப வேலுநாச்சியார் அதுக்கு விசுவாசமா என்ன பண்றாங்கன்னா, வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாள் என்று பேர் வைக்கிறாங்க. வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாள் என்று பேர் வைக்கிறாங்க. அப்ப வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு யாருடைய பெயரால் இயங்குச்சு? உடையாள் என்ற பெயர்ல இயங்குச்சு. இந்த உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துறவங்க யாருன்னா குயிலி. உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துறவங்க யாரு? குயிலி. இப்ப இந்த குயிலி என்ன பண்றாங்க? 1780 மீண்டும் சிவகங்கையை வேலுநாச்சியார் கைப்பற்றிய போது ஒரு தற்கொலை படையாக மாறினாங்க. குயிலி ஒரு தற்கொலை படையாக மாறி ஆங்கிலேயருடைய அந்த ஆயுத கிடங்குல குதிச்சு தீ வைத்து கொண்டு குதித்து ஒரு தற்கொலை படையாக குயிலி மாறினார். யாரு அந்த குயிலி? பெண், அதாவது வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவங்க தான் குயிலி. அப்ப முடிஞ்சு. ஓகே. இதே மாதிரியே பூலித்தேவருடைய படையில ஒருத்தர் இருந்தார். பூலித்தேவருடைய படையில ஒண்டி வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒண்டி வீரன் பூலித்தேவருடைய படையில இருந்த ஒரு தளபதி. அப்ப அந்த ஒண்டி வீரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு போரின் பொழுது, ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு புரட்சியின் பொழுது ஒரு கையை இழந்துறார். இந்த கையை இழந்த செய்தி பூலித்தேவருக்கு போன உடனே பூலித்தேவர் கேட்கிறார், எனக்காக நீ இப்படி போராடி ஒரு கையை இழந்துட்டேன்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் ஆங்கிலேயருடைய அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சு பல தலைகளை கொய்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன் சொல்றாரு. அப்ப என்ன கேள்வி? ஒண்டி வீரன் யாருடைய படையில இருந்தாரு? பூலித்தேவரோட படையில இருந்தார். ஒண்டி வீரன் பூலித்தேவருடைய படையில இருந்தவர். குயிலி யாருடைய படையில இருந்தாங்க? வேலுநாச்சியார் படையில இருந்தாங்க. வேலுநாச்சியார் படைப்பிரிவுக்கு என்ன பெயர்? பெண்கள் படைப்பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா உடையாள். உடையாள் என்பது யாரு? வேலுநாச்சியார் பற்றிய உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்டவர். அவ்வளவுதான் தகவல். 1780ல சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்படுது. ஐதர் அலியுடன் கூட்டணி அமைத்து 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படை வேலுநாச்சியார் உதவியை பெறாங்க. ஐதர் அலி திண்டுக்கல் கோட்டையினுடைய படை தளபதியா இருந்த சையத்து கிட்ட இந்த உதவிகளை செய்ய சொல்லி கட்டளையிடுறாரு. ஐதர் அலி, கோபால நாயக்கர், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து, ஐதர் அலி உதவி, கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பினுடைய தலைவர் கோபால நாயக்கர் மற்றும் மருது சகோதரர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது இவங்களுடைய உதவியுடன் வேலுநாச்சியார் 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். இந்திய வரலாற்றிலேயே காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர், ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது பெண் அரசி அப்படின்னா யாரை சொல்லணும்? வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது சொல்லப்போனா, ஏன்னா ஜான்சி ராணிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க இந்தியாவில் இழந்த நிலத்தை மீட்டாங்க. அப்ப என்ன சொல்லணும்? ஜான்சி ராணியை தான் வட இந்தியாவின் வேலுநாச்சியார்னு நம்ம புகழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க? இந்திய நாட்டில் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது பெண் அரசி யாரு? வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தளவாய் யாருன்னா தாண்டவராயர். வேலுநாச்சியாரின் தளவாய் தாண்டவராயர். சரிங்களா?
பெண்கள் பிரிவை தலைமையேற்று நடத்தியவர் குயிலி. இவங்க ஒரு தற்கொலை படையா மாறுறாங்க 1780. பெண்கள் படையின் பெயர் என்ன? நான் அப்பதே சொல்லிட்டேன், உடையாள். வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையின் பெயர் உடையாள். வேலுநாச்சியாருடைய மகள் யாருன்னா வெள்ளச்சி நாச்சி. வேலுநாச்சியாருடைய மகள் யாரு? வெள்ளச்சி நாச்சி. வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான மர்மமான முறையில் 1790 இறந்துடுறாங்க. 1790 வெள்ளச்சி நாச்சியார் மரணம் அடைகிறாங்க. சரிங்களா? வேலுநாச்சியாரின் ஆலோசகராக இருந்தவர் சின்ன மருது. வேலுநாச்சியாருடைய படை தளபதியாக இருந்தவர் பெரிய மருது. 1783 மீண்டும் படையெடுப்பு, ஆங்கிலேயர் மீண்டும் படையெடுக்கிறாங்க சிவகங்கையின் மீது. கடைசியாக 1796 வேலுநாச்சியார் இயற்கை எழுதினார். இதுதான் வேலுநாச்சியார் பற்றிய தகவல். வேலுநாச்சியார் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்ப பார்த்துடலாமா? 1730 ராமநாதபுரம் மன்னர். இப்போ லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம்ல லைட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஒரு டெட் எக்ஸாமோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாளுடைய மகள். ராமநாதபுரம் மாவட்டம், நாட்டு சிவகங்கை மாவட்டம். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு மகளாக பிறக்கிறாங்க 1730. 1746 16 வயதுல அவங்களுக்கு திருமணம் நடக்குது. யாரோட திருமணம் நடக்குது அப்படின்னா சிவகங்கையின் மன்னராக இருந்த முத்துவடுகநாதரால அவரோட நடக்குது. 1772 முத்துவடுகநாதர் கர்னல் பான்ஜோர் என்பவனால கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் விருப்பாட்சியில தங்கி இருக்கிறாங்க. விருப்பாட்சியில யாருடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறாங்க? கோபால நாயக்கருடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறாங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கல் லீக்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அந்த திண்டுக்கல் கூட்டமைப்புல தேவதானப்பட்டியின் பூஜ்ய நாயக்கர் இருக்கிறாரு. மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர் இருக்கிறாரு. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு ஆங்கிலேயரை எதிர்க்கிறக்காக உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா ஐதர் அலியினுடைய உதவி, கோபால நாயக்கருடைய உதவி, மருது சகோதரருடைய உதவினால ஐதர் அலியினுடைய திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக இருந்த திண்டுக்கல் கோட்டையினுடைய தலைவராக இருந்த சையத் அவங்களுடைய உதவி, எல்லாருடைய உதவினால 5000 காலாட்படைகள், 5000த்துக்கு மேற்பட்ட குதிரைப்படைகளுடைய உதவினால சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்படுது 1780. வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி. பெண்கள் படைப்பிரிவிற்கு பெயர் உடையாள். 1790 அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் மரணம் அடைகிறாங்க. 1796 வேலுநாச்சியார் இயற்கை எழுதினாங்க. ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி அப்படின்னா அது வேலுநாச்சியாரை தான் சேரும். அவ்வளவுதான். சரிங்களா? வேலுநாச்சியார்னு கேட்டா இவ்வளவுதான் தகவல். அடுத்து நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் 1790 தொடங்குது. 1799 இந்த 10 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் நடக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செய்தவர். பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பாளையம், கிழக்கு பாளையம் பார்த்தோம் இல்லையா, அந்த பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை ஜெகவீர பாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை ஜெகவீர பாண்டியன் தன்னுடைய 30வது வயதினுடைய பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரர் ஆகிறது. எத்தனையாவது வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரர் ஆனார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? தன்னுடைய 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரர் ஆனார். கட்டபொம்மன் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய மனம் கொண்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1790 பதவி இருக்கிறார். அப்போ அந்த ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி செய்த ஜேம்ஸ் லண்டன், அதாவது காலின் ஜாக்சன், இவர் தான் ராமநாதபுரம் கலெக்டரா இருந்தவர். அதே மாதிரி ஜேம்ஸ் லண்டன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பியர். இப்போ நம்ம இந்த ஐரோப்பியர் பேர் நம்ம என்ன பார்க்குறோம்? பான்ஜோர் பார்த்தோம், கேப்டன் கேம்பல் பார்த்தோம், கர்னல் ஹெரான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் இப்போ வர்றாங்க. யாருன்னா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன். இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்புகிறவரா இருப்பாரு, அமைதியை நம்ம சொன்னா கேட்டுக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது நடக்கல. சரியா? 1781 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. இந்த போர்களில் ஏற்பட்ட செலவினங்களுக்காக, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க, 1789 ஒரு உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில? அதாவது ஆற்காடு நவாப்பா இருக்கக்கூடிய முகமது அலி, அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்றாங்க? வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை முற்றிலுமாக ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கப்படுது.
அப்ப ஆங்கிலேயர்கிட்ட வரி வசூலிக்கு உரிமை வந்தனால அப்ப அந்த காலகட்டத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவை தொகை வரி எவ்வளவு இருக்குன்னா 3310 பகோடா. அதை கூட கேள்வி கேட்கலாம். பகோடா அப்படின்னு என்ன தெரியுமா? வராகன் அப்படி சொல்லக்கூடிய விஜயநகர காலத்து ஒரு நாணயம், தங்க நாணயம் பகோடா அப்படின்றது. சரிங்களா? ஓகே. அப்ப மைசூர்ல இருக்கக்கூடிய திப்பு சுல்தானுக்கும் நவாப் போர் காரணமாக நல்லா கவனிச்சுக்கோங்க, மைசூர் திப்பு சுல்தானும் கூட ஆற்காடு நவாப் சண்டை போடுறான். மைசூர்னுடைய திப்பு சுல்தான், மைசூர் புலின்னு சொல்லுவாங்க, மைசூர்னுடைய திப்பு சுல்தான் கூட ஆற்காடு நவாப் சண்டை போடுறான். அந்த சண்டை போட்டதுக்காக வந்த செலவினத்துக்கு கம்பெனி வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை 1781 பெறுறாங்க. அப்படி பெறும் பொழுது சரிங்களா, வரியில் 1/6 நவாப் குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். 1/6, 6 மூட நெல் வருதா, 1 மூட நெல் ஆற்காடு நவாப் குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். அந்த நெல்லுக்கான காசு என்னவோ அதை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை, அந்த உடன்படிக்கை ஏற்படுது. அதாவது தெற்க போய் நீ வரி வசூல் பண்ணிக்கப்பா, என்னுடைய பகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணிக்கோ, நீ வரி வசூல் பண்ணிக்கோ, வரி வசூல் பண்ணி ஆற்காடு நவாப் குடும்பத்துக்கு 1/6 நீ என்ன பண்ணிடணும், வரி அந்த பங்கு கொடுத்துடணும் சொல்லிடுறாங்க. இதான் வந்து பேச்சு. அப்ப நவாப் பாளையங்களிடம் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கிட்ட கொடுத்துறான்? ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துறான். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை 3310 பகோடா. அப்ப இந்த கேள்வி கேட்பாங்க, 3310 பகோடா அவரு திரும்ப கொடுக்கணும். பகோடானா என்ன? 1798 இந்த காலகட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டிய நிலுவை 3310 பகோடா. எந்த வருஷத்துல? 1798. அப்ப ஜாக்சன் என்ன சொல்றான்? ராமநாதபுரத்தினுடைய கலெக்டரா இருக்கக்கூடிய ஜாக்சன் துறைன்னுவாங்களே, அந்த ஜாக்சன் என்ன பண்றான்? ஒரு கட்டளை போடுறான். யாருக்கிட்ட? வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட. என்ன கட்டளை போடுறான் அப்படின்னா, 1798 ஆகஸ்ட் 18 வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்துக்கு வந்து என்னைய சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறான். யாருக்கிட்ட? வீரபாண்டிய கட்டபொம்மனை. 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சனை சந்திக்க ஆணை பிறப்பிக்கிறான். யாரு? ஜாக்சன். யாருக்கிட்ட? வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட. எங்க சந்திக்கணும்? ராமநாதபுரத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுட்டு, இதே ஜாக்சன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய அலுவல் ரீதியாக குற்றாலம் போறான், ஸ்ரீவில்லிபுத்தூர் போறான். ஆனா அங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்க முயற்சிக்கிறாரு, சந்திக்க மறுக்கிறான். நீ ராமநாதபுரத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துறான். சரிங்களா? அப்ப 1798 செப்டம்பர் 19 ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்லி ஆணை போட்டிருக்கிறார். யாரு? ஜாக்சன். ஆனா 1798 செப்டம்பர் 19 தான் ராமநாதபுரத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்கிறாரு. அப்ப சந்திக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, 3 மணி நேரம் நிக்க வைக்கப்படுறாரு. 3 மணி நேரம் விசாரணைன்ற பேர்ல விசாரணைக்காக நிக்க வைக்கப்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவமதிக்கப்படுறாரு ஜாக்சனால. அப்ப 23 நாட்கள் 400 மைல் தூரம் கடந்து வந்து இவனை பார்க்க வந்தா நம்மளை நிக்க வைக்கிறான் என்று ஒரு நம்மளை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு உள் உணர்வு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அச்சம் ஏற்படுது, ஒரு பயம், அச்சம் ஏற்படுது. அப்படி அந்த அச்சம் ஏற்படும் அந்த அங்க ஒரு அந்த சூழல் வந்து ஒரு விதமா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஒரு கலகத்தை ஏற்படுத்தணும். அப்ப என்ன பண்றாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமத்துரை, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமத்துரை உள்ள வந்து கலவரம் பண்றாரு. அப்படி கலவரம் பண்ணும் பொழுது சிவசுப்பிரமணியனார்னு ஒருத்தர், யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை. அந்த சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு. எங்க? ராமநாதபுரம் கோட்டையில் நடந்த அந்த முற்றுகையின் பொழுது சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பித்துறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமத்துறை எல்லாமே வந்துடுறாங்க. சிவசுப்பிரமணியனார் அங்க கைது செய்யப்படுறாரு. அங்க நடந்த அந்த முற்றுகையின் பொழுது, சரிங்களா, ராமநாதபுரம் கோட்டை முன்பு நடந்த அந்த முற்றுகை, அந்த கலவரத்தின் பொழுது லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்னு ஒருத்தன் கொல்லப்படுறான், ஆங்கிலேய அதிகாரி. ஏற்கனவே கர்னல் பான் ஜோர் பார்த்தோம். இங்க ஒரு புதுசா ஒரு பேர் வருது. என்ன பேரு? லெப்டினன்ட் கிளார்க். கோட்டை ராமநாதபுரம் கோட்டை முற்றுகையின் பொழுது, ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல நடந்த முற்றுகையின் பொழுது லெப்டினன்ட் கிளார்க் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பிய அதிகாரி கொலை செய்யப்படுறான். சரிங்களா? கட்டபொம்மன் தப்பிச்சிடுறாரு. கட்டபொம்மன் தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு. அங்க நடந்த அந்த கலவரத்தின் பொழுது சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு. சிவசுப்பிரமணியனார் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர். சரிங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிச்சு வந்து
சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எப்பா அந்த மாதிரி நடந்துச்சு, என்னை வந்து அவமதிக்கப்பட்டேன், நான் வந்து அவமதிக்கப்பட்டேன். ஜாக்சன் வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சாரு, என்னை தேவையில்லாமல் எங்க கூட பிரச்சனை பண்ணாரு, அதனால தான் அங்கே ஒரு கலவரம் நடந்துச்சு, என்னுடைய அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டிருக்கிறாரு. நடந்த நிகழ்வை எல்லாமே சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு வீரவண்டி கட்டபொம்மன். சென்னை கவுன்சிலருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சென்னை கவுன்சில சென்னையில் ஆளுநராக இருந்தவர் எட்வர்டு கிளைவ். வீரவண்டிய கட்டபொம்மன் யாருக்கு கடிதம் எழுதுறாரு? எட்வர்டு கிளைவுக்கு கடிதம் எழுதுறாரு. எட்வர்டு கிளைவ் வீரவண்டிய கட்டபொம்மனை கம்பெனி நிர்வாகத்திடம் சரணடையும்படி ஆணையிடுறாரு. ஐயப்பா இங்க நடந்துச்சு, ராமநாதபுரத்துக்கு போனேன், ஜாக்சன் அப்படின்னு ஒருத்தர் என்னை அவமானப்படுத்தினா, அங்க நடந்த கலவரத்துல இது மாதிரி நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்ப எட்வர்டு கிளைவ், சென்னையினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய எட்வர்டு கிளைவ் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன ஆணை பிறப்பிக்கிறாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன், நீ சென்னை ஆட்சி மன்ற குழு முன்னாடி நீ வந்து சரணடையணும், சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்சி குழு முன்னாடி நீ சரணடையணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? எட்வர்டு கிளைவ். எட்வர்டு கிளைவ் யாரு? சென்னையினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய எட்வர்டு கிளைவ் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ஆணை, ஒரு சம்மன் அனுப்புறாரு. என்னது? நீ வந்து சென்னை மதராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி நீ ஆஜராகணும். அதன்படி மதராஸ் ஆட்சிக்குழு முன்பு 1798 டிசம்பர் 15 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜரானார். அப்ப இது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சிக்குழு முன்பு ஆஜரான ஆண்டு 1798 டிசம்பர் 15 ஆஜராகிறார். அந்த ஆட்சி குழுவுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க சார்? இது கேள்வி. அந்த ஆட்சி குழுவுல இருந்தவங்கலாம் யார் யாரு? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். ஜான் காசா மேஜர், சரிங்களா? யார் யாரு? வில்லியம் பிரவுன் அப்படின்னு ஒருத்தர், வில்லியம் ஓரம் அப்படின்னு ஒருத்தர், ஜான் காசா மேஜர் அப்படின்னு ஒருத்தர். இந்த 3 பேர் தான் ஆட்சிக்குழு அந்த உறுப்பினர்கள். இந்த 3 பேர் முன்னாடியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்க ஆஜராகி ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல நடந்த அந்த முறையீடு, அந்த என்ன நடந்துச்சுன்றத முறையிடுறாரு, சரிங்களா? இந்த இதை கேட்ட உடனே இது இங்க வந்து இந்த ஜாக்சன் மேல தப்பு இருக்கு, ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து அங்க தவறான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறாரு, அவமதிக்கப்பட்டிருக்கிறாருன்றதை உணர்ந்து ராமநாதபுரத்தினுடைய கலெக்டராக இருந்த ஜாக்சன், காலின் ஜாக்சன் பதவி நீக்கம் பண்ணப்பட்டு திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. ஏற்கனவே எப்படி கர்னல் ஹெரான் பணி நீக்கம் செய்யப்பட்டு ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி இங்க காலின் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டு ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. அன்னைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்ட போது யாரு சென்னையினுடைய ஆளுநராக இருந்தது? எட்வர்டு கிளைவ். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சிக்குழு முன்பு ஆஜரான போது சென்னையினுடைய ஆளுநராக இருந்தவர் யாருன்னா எட்வர்டு கிளைவ். 1798 டிசம்பர் 15 ஆஜராகிறாரு. நடந்த நிகழ்வுகளை விவரிக்கிறாரு. அப்ப ஜாக்சன் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுறாரு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. ராமநாதபுரத்தினுடைய புதிய கலெக்டராக SR லூசிங்டன் பதவி ஏற்கிறாரு. ராமநாதபுரத்தினுடைய புதிய கலெக்டராக வந்தவர் யாரு? SR லூசிங்டன். SR லூசிங்டன் பதவி ஏற்கிறாரு. இப்போ பேச்சுவார்த்தை முடிச்சு 1080 பகோடாக்கள் நீங்களாக 1080 பகோடா. ஒரு பகோடா அப்படின்னு என்ன சொன்னோம்? வராகன் அப்படிக்கூடிய ஒரு தங்க நாணயம், சரிங்களா? 1080 பகோடாக்கள் நீங்களாக என்ன பண்றாரு? வரியை செலுத்திட்டு தான் வர்றாரு, சரிங்களா? ஓகே. ஒரு பகோடா என்பது என்ன? தங்க நாணயம். யாருடைய காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? விஜயநகர காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் வராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாணயம், பகோடா. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல ஒரு பகோடா என்பது 3.5 ரூபாய்க்கு சமம். திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல ஒரு பகோடா என்பது 3.5 ரூபாய்க்கு சமம். பகோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொல் இங்கிலாந்துல பிரபலமா இருந்துச்சு. பகோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொல் இங்கிலாந்துல ஒரு பிரபலமான ஒரு வசனமா இருந்துச்சு. கட்டபொம்மன் பாளையக்காரர் கூட்டமைப்பும், கட்டபொம்மனும் பாளையக்காரர் கூட்டமைப்பும். இப்ப கட்டபொம்மன் என்ன பண்றாரு? ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்குறாரு. இதற்கு தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லலாம். மருது சகோதரர்கள் தலைமை தாங்குறாங்க. விருப்பாட்சியினுடைய கோபால நாயக்கர் இந்த கூட்டமைப்புல இருக்கிறாரு. ஆனைமலையினுடைய யதுல் நாயக்கர் இருக்கிறாரு, சரிங்களா? ஆனைமலையினுடைய யதுல் நாயக்கர், விருப்பாட்சியினுடைய கோபால நாயக்கர், சிவகங்கையினுடைய மருது சகோதரர்கள், இவங்க எல்லாம் இணைஞ்சு தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குறாங்க ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக. இவங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கை, ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லுவாங்க, அல்லது திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்படுது. கட்டபொம்மன் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல ஆர்வமா இருக்கிறாரு. கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் எந்த இடத்தில் சந்தித்தனர்? கேள்வி கேட்பாங்க.
வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் எந்த இடத்தில் சந்தித்தனர்? பழையனாறு. வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் எந்த இடத்தில் சந்தித்தனர் அப்படின்னா பழையனாறு என்ற இடத்தில் சந்தித்தனர். இது கேள்வி. சிவகிரி பாளையத்துடன் கூட்டு வைக்கிறாரு மருது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏன் சிவகிரி பாளையத்துடன் கூட்டு வைக்கிறாருன்னா சிவகிரி பாளையம் ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்கு. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாளையமான பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம் இதெல்லாமே சமவெளி பகுதியில் இருக்கு. அப்ப சமவெளி பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்றாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்துடன் கூட்டு வைக்கிறாரு. சிவகிரி பாளையம் அப்படின்றது ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருக்குது. 1798 99 காலகட்டத்திலாம் சிவகிரி பாளையம் ஆங்கிலேயருக்குடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. ஆனா அந்த சிவகிரி பாளையத்தினுடைய இருந்த வீரபாண்டியன் என்பவர் என்ன பண்றாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? சிவகிரி பாளையத்தினுடைய அந்த மன்னராக இருக்கக்கூடிய அந்த அவருடைய மகன் வீரபாண்டியன் என்ன பண்றாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அவருடைய அமைச்சராக இருந்த குமாரசாமி என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்றாரு. 1799 இனிமே வீரபாண்டிய கட்டபொம்மனை விட முடியாதுன்னு சொல்லிட்டு 1799 என்ன பண்றாங்கன்னா மதராஸ்ல இருந்த வெள்ளஸ்லி பிரபு எப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மளுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய சிவகிரி பாளையத்தோட கூட்டு வைக்கிறாப்புல, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட மருது சகோதரர்களுடைய கூட்டு வைக்கிறாரு. தென்னிந்திய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் கூட கூட்டு வைக்கிறாரு. ஆனைமலையினுடைய யதுல் நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் காரணமா இருக்கிறாரு. மருது சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்த மதராஸ்ல இருந்த வெள்ளஸ்லி பிரபு என்ன பண்றாருன்னா வெள்ளஸ்லி பிரபு 1799 திருச்சி, தஞ்சை, மதுரை இங்க இருந்த படையை நெல்லை நோக்கி அனுப்பி வைக்கிறாரு. திருச்சி, தஞ்சை, மதுரை என்ன பண்ணியா தெரியாது. திருச்சி, தஞ்சை, மதுரையில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே என்ன பண்றீங்க ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. மேஜர் பானர்மேன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி வச்சு இந்த படையை நீ வழிநடத்தி கொண்டு போ. இப்போ ஒரு ஆங்கிலேயர் பேர் வருது பார்த்தீங்களா? கர்னல் ஹெரான் பார்த்தோம், பான்ஜோர் பார்த்தோம், லெப்டினன்ட் கிளார்க் பார்த்தோம், எட்வர்டு கிளைவ் பார்த்தோம். எட்வர்டு கிளைவ் யாரு? மதராசனுடைய ஆளுநராக இருந்தவர். லெப்டினன்ட் கிளார்க் யாரு? ராமநாதபுரம் கோட்டை வாசல் நடந்த முற்றுகையில கொல்லப்பட்டவர். பான்ஜோர் யாரு? முத்துவடுகநாதரை கொன்றவர். கர்னல் ஹெரான் யாரு? பூலித்தேவரை தோற்கடிப்பதற்காக முதலில் பணிக்கப்பட்டவர். சரிங்களா? இப்ப யாரு பாக்குறோம்? மேஜர் பானர்மேன் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனை தோற்கடிப்பதற்காக வெள்ளஸ்லி பிரபுவால் அனுப்பி வைக்கப்பட்டவர். வெள்ளஸ்லி பிரபு பானர்மேனை எந்த வருஷம் அனுப்பி வைக்கிறாரு? 1799 பானர்மேனை அனுப்பி வைக்கிறாரு. பானர்மேனை எங்கிருந்து படைகளை எடுத்துட்டு போக சொல்றாரு? திருச்சி நிக்கிற படையை கூப்பிட்டுக்கோ, தஞ்சாவூர்ல நிக்கிற படையை கூப்பிட்டுக்கோ, மதுரையில் இருக்க படையை கூப்பிட்டுக்கோ. திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த 3 ஊர்ல இருக்க படைகளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ற நேர நெல்லைக்கு போ. நெல்லை மீன்ஸ் அந்த பாஞ்சாலங்குறிச்சி. அப்போ நெல்லைன்ட்டு தான் இருந்துச்சு. இப்போதான் பாஞ்சாலங்குறிச்சிலாம் தூத்துக்குடி இப்படிலாம் மாவட்டங்கள் பிரிக்கப்படும் போது மாறுது. ஆனா நெல்லையில தான் அப்போ நெல்லைக்கு போ. என்ன பண்ற அங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நீ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மேன் தலைமை இருக்கிறார். மேஜர் பானர்மேன் தலைமை இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு காலத்துல திருவிதாங்கூர் படைகள் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதே திருவிதாங்கூர் படை பிரிட்டிஷ் படையோட இணைஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண படை இன்னைக்கு யாரோட இணைஞ்சிட்டாங்க? பிரிட்டிஷ் கூட இணைஞ்சிட்டாங்க. சரியா? அதுக்கடுத்தது 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மன் சரணடைய நிபந்தனை விதிக்கிறான். யாரு? பானர்மேன். 1799 செப்டம்பர் 11 கட்டபொம்மன் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை விதிக்கிறான். யாரு? பானர்மேன். 1799 கட்டபொம்மனை சரணடையும்படி நிபந்தனை விதித்தவர் யாருன்னா பானர்மேன். எந்த தேதி? செப்டம்பர் 1 1799 செப்டம்பர் 1 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏன் முன்னாடி சரணடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். சரியா? 1799 செப்டம்பர் 5 முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சியில குவிக்கப்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1 சரணடைய சொன்ன சரணடையல. அப்ப பானர்மேன் என்ன சொல்றான்? திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி இங்கெல்லாம் குவிச்சு வைக்கப்பட்டிருந்த படைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முன்பு நிறுத்தி வைக்கிறான். யாரு? பானர்மேன். எப்போ? செப்டம்பர் 5 1799. செப்டம்பர் 5 1799 முழு படையும் எங்க போய் நிக்குது? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முன்பு நிக்குது. சரணடையணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க.
கோட்டை என்பது சாதாரணமாக இல்லை, அதில் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போய் அடிக்க முடியாது. அந்த கோட்டையினுடைய ரகசியங்களை பார்த்துட்டு வரணும் அப்படின்றக்காக ராமலிங்கர் என்ற ஒருத்தனை வந்து என்ன பண்ணுறாரு, பானர்மேன் பேச்சுவார்த்தைக்கு போகிறது மாதிரி உள்ளே போயிட்டு கோட்டையினுடைய ரகசியங்களை நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பானர்மேனால் தூது அனுப்பப்பட்டவர் யாருன்னா ராமலிங்கர். இங்கே ஒவ்வொருத்தனும் காட்டி கொடுத்தோன்னே இங்கே இருக்கிறவன் தான் அப்படின்னு பார்த்தா அந்த ராமலிங்கர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்டையினுடைய ரகசியங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து யாருக்கிட்ட சொல்கிறான், இந்த பானர்மேன், மேஜர் பானர்மேன் கிட்ட வந்து சொல்றான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் ரகசியங்கள் இவரால் எடுக்கப்பட்டது. பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறார். அப்ப அந்த கோட்டை எப்படி இருக்கு, எப்படி நம்ம எந்த சைடு போய் நம்ம அடிக்கலாம் அப்படின்றக்கான அந்த பிளான் எல்லாம் கிடைச்சதுனால ஈஸியா நம்ம அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ராமலிங்கர் கொண்டு வந்து கொடுத்தனால அந்த உத்திகளை வடிவமைக்கிறான். பானர்மேன் உத்திகளை வடிவமைக்கிறான். பிறகு அங்க நடந்த கலவரத்திலிருந்து கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோளார்பட்டி என்ற இடத்துல நடந்த மோதலில் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோமா, ஏற்கனவே ராமநாதபுரம் கோட்டை வாசல் முற்றுகையில சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டிருப்பாரு. அப்புறம் ஜாக்சனை பதவி நீக்கம் செஞ்சுட்டு இவரெல்லாம் விடுதலை செஞ்சிருப்பாங்க. திரும்ப வந்து 1799 கோளார்பட்டி என்ற அல்லது கல்லர்பட்டி என்ற இடத்துல நடந்த முற்றுகையில என்ன பண்றாங்க, சிவசுப்பிரமணியம் பிள்ளை கைது செய்யப்படுறாரு. அப்ப சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் கோளார்பட்டி அல்லது கல்லர்பட்டி. சரிங்களா? இந்த கைது செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரம் என்ற இடத்துல தூக்கிலிடப்படுறாரு. சரிங்களா? நாகலாபுரம் என்ற இடத்தில் என்ன பண்ணப்படுறாரு, தூக்கிலிடப்படுறாரு. 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்துல தூக்கிலிடப்படுறாரு. யாரு? சிவசுப்பிரமணியனார். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். தேதி 1799 1799 செப்டம்பர் 13. இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை இங்க நடந்த அந்த முற்றுகையின் பொழுது கோட்டை இடிக்கப்படுது. இங்க நடந்த முற்றுகையின் பொழுது என்ன பண்றாருன்னா தப்பிச் செல்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தப்பிச் செல்றாருன்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச் செல்றார். புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்ற பிறகு புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் மன்னர்களால் என்ன பண்றாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டி கொடுக்கப்படுறார். பிறகு அங்கிருந்து விசாரணை என்ற பெயர்ல அக்டோபர் 16 1799 1799 அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு அப்படின்ற இடத்துல நடந்த அந்த ஒரு விசாரணை, சும்மா ஒரு கேலிக்கூத்து, விசாரணைன்ற பேர்ல ஒரு கேலிக்கூத்து ஏற்படுத்திய மேஜர் பானர்மேன் என்ன பண்றான் அப்படின்னா கயத்தாறு என்ற இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடப்படுறாரு. புளிய மரம், அதை கூட கேள்வி கேட்கலாம். கயத்தாறு என்ற இடத்துல அக்டோபர் 16 நாள், அக்டோபர் 16 1799 அக்டோபர் 1799 அக்டோபர் 16 அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிடப்படுறாரு. அந்த கயத்தாறு என்பது இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப ஏற்கனவே யாரு தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனார் செப்டம்பர் 13 1799 தூக்கிலிடப்படுறாரு. எந்த இடத்துல கைது செய்யப்பட்டார், கல்லர்பட்டி என்ற இடத்துல கைது செய்யப்பட்டார். இதோட என்னது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய கதை முடியுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மருது சகோதரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துரை மற்றும் செவத்தையா. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்பட்ட பிறகு மருது சகோதரர்களிடம் தஞ்சம் புகுந்தனர். மருது சகோதரர்களிடம் தஞ்சம் புகுந்தனர். அதை நம்ம பார்க்கலாம். மருது சகோதரர்கள் யார்? மருது சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம், சரிங்களா, பெரிய மருது என்ற வெள்ள மருது 1748 பிறந்தாரு. சின்ன மருது 1753 பிறக்கிறாரு. ரெண்டு பேருமே 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் என்ற இடத்துல ரெண்டு பேருமே தூக்கிலிடப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சிவகங்கையின் முத்துவடுகநாதர் மற்றும் வேலுநாச்சியாரின் திறமையான படை தளபதியாக இருந்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். குறிப்பா சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். சின்ன மருது எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். கட்டபொம்மன் இறப்பிற்கு பின் அவரது சகோதரர்கள் ஊமத்துரையும் செவத்தையாவும் யாருடன் இணைந்து செயல்பட்டனர்? மருது சகோதரர்களுடன் இணைந்து செயல்பட்டனர். ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரு? இந்த மருது சகோதரர்கள்.
மருது சகோதரர்களின் கழகம், மருது சகோதரர்களின் கழகம் ரொம்ப முக்கியம். இது ஆங்கிலேயர்களால் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி என்று அழைக்கப்பட்டது. மருது சகோதரர்களுடைய கழகம் 1800 இருந்து 1801 இருக்கு இல்லையா, இந்த காலகட்டம் ஆங்கிலேயர்களால் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி. அப்ப கேள்வி கேட்பாங்க, யாருடைய கழகம் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி என்று ஆங்கிலேயரால் வர்ணிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. யாருடைய கழகம்? மருது சகோதரருடைய கழகம். கட்டபொம்மனுடைய கழகம் 1799 முடியுது. 1800 மீண்டும் கழகம் வெடிக்குது. யாரால வெடிக்குது? மருது சகோதரர்களால வெடிக்குது. அப்ப பிரிட்டிஷ்காரர்கள் அவங்களுடைய குறிப்புகள்ல மருது சகோதரர்களின் கழகத்தை இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி என்று வர்ணித்தனர். பிரிட்டிஷ்காரர்கள் மருது சகோதரர்களின் கழகத்தை எவ்வாறு அழைத்தனர்? இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி என்று வர்ணித்தனர். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கழகத்தை ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க மருது சகோதரர்கள். யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, சிவகங்கையினுடைய மருது சகோதரர்கள், மலபார் பகுதியைச் சேர்ந்த கேரளவர்மன், மைசூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து எங்க சந்திக்கிறாங்கன்னா 1800 விருப்பாட்சியில சந்தித்தனர். விருப்பாட்சியில சந்தித்தனர். யார் யாரு? சிவகங்கையின் மருது சகோதரர்கள், மலபார் பகுதியைச் சேர்ந்த கேரளவர்மா, மைசூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி, இவங்க எல்லாரும் 1800 விருப்பாட்சியில சந்திக்கிறாங்க. விருப்பாட்சி என்பது யாருடைய பகுதி? கோபாலநாயக்கருடைய பகுதி. ஜூன் 1800 கோயம்புத்தூரில் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக. அப்ப 1800 கோயம்புத்தூர்ல ஒரு எழுச்சி ஏற்படுது ஆங்கிலேயருக்கு எதிராக. இந்த எழுச்சியானது எங்க பரவுது? ராமநாதபுரம் மற்றும் மதுரைக்கு பரவியது. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம். அப்ப அந்த எழுச்சி ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது 1800 ஜூன் 1800 கோயம்புத்தூர்ல இருந்து பரவி அப்படியே மதுரை, ராமநாதபுரம் வரைக்கும் இந்த புரட்சி ஆங்கிலேயருக்கு எதிராக நீளுது. அப்படி நீண்ட பொழுது என்ன பண்றாங்கன்னா, சத்தியமங்கலம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், சத்தியமங்கலத்தினுடைய பாளையக்காரர், இவர்கள் எல்லாருமே, தாராபுரத்தினுடைய பாளையக்காரர், இவர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. சரிங்களா? ஊமத்துறை மற்றும் செவத்தையா 1801 பாளையங்கோட்டையிலிருந்து தப்பித்து மருது சகோதரர்களை சந்திக்கிறாங்க. மருது சகோதரர்கள் அவங்களை எங்க அழைத்து செல்றாங்க அப்படின்னா, சிறுவயலுக்கு அழைத்து செல்றாங்க. அதாவது மருது சகோதரர்களுடைய தலைமையிடம் சின்ன மருது, அவருடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுவயல். அப்ப அந்த சிறுவயல்ன்ற ஊருக்கு அழைத்து செல்றாரு. யார? அதாவது கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துறை மற்றும் செவத்தையா. கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துறை மற்றும் செவத்தையா 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து மருது சகோதரர்களை சந்திக்கிறாங்க. மருது சகோதரர்கள் அவருடைய தலைமையிடமா இருக்கக்கூடிய சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். யாரு? சின்ன மருது. யார? ஊமத்துறையும் செவத்தையாவையும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் கட்டி முடிக்கப்படுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஏற்கனவே மேஜர் பானர்மேன் இடிச்சு தரமட்டமாக்கி இருந்தான் இல்லையா, அந்த இடிச்சு தரமட்டமாக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் அவருடைய சகோதரர்கள் ஊமத்துறை மற்றும் செவத்தையாவோட முயற்சினால மீண்டும் கட்டி முடிக்கப்படுது. இப்ப ஒருத்தன் உள்ள வர்றான். அவ யாருன்னா காலின் மெக்காலே. ஏற்கனவே மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தரமட்டமாக்கிட்டு போயிருந்தான் இல்லையா, இப்ப திரும்ப மீண்டும் கட்டப்பட்டதுனால காலின் மெக்காலே மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார். புரியுதா? ஏற்கனவே 1799 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இடித்தவர் மேஜர் பானர்மேன். ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தன் உளவு பார்த்துட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, அப்போ திரும்ப கட்டி முடிச்சனால காலின் மெக்காலே என்ன பண்றான்? மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார். ஊமத்துறை செவத்தையா சிவகங்கையிலேயே அடைக்கலமானார். சிவகங்கையிலேயே தங்கிட்டாங்க. கர்னல் இன்னஸ் மற்றும் அக்னியும் சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஊமத்துறையையும் செவத்தையாவும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்களை நோக்கி படையெடுத்து செல்றாங்க. யார் யாரு? கர்னல் இன்னஸ் மற்றும் அக்னியும். இந்த அக்னியும் யார் தெரியுமா? இவன் தான் பின்னால வேலூர் புரட்சி ஏற்பட காரணமாக இருக்கிறல இவனும் ஒருத்தன். அக்னியும் வேலூர் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தல இந்த அக்னியும் அப்படின்னு ஒருத்தன். சரிங்களா? இவனும் ஒரு காரணம். ஓகே. கர்னல் இன்னஸ் மற்றும் அக்னியும் ஊமத்துறையும் செவத்தையாவையும் சரணடை எங்கிட்ட கொடுக்கணும், ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? அதாவது ஊமத்துறையும் செவத்தையாவும் சிவகங்கையிலேயே அடைக்கலம் ஆயிட்டாங்க. மருது சகோதரர்களுடைய பாதுகாப்புமா மருது சகோதரர்கள்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இன்னஸும் அக்னியும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? சிவகங்கையை நோக்கி படையெடுத்து
ஊமத்துரையும் சிவத்தையாவும் எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. யாருக்கிட்ட? மருது சகோதரர்கள் கிட்ட. ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க. யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். சிவகங்கையினுடைய மருது சகோதரர்கள் 1801 ஜூன் மாதம் திருச்சி பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லக்கூடிய அந்த பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தினுடைய நகல் எங்க ஒட்டப்படுது அப்படின்னா, ஒன்னு ஆற்காடு நவாப்பினுடைய கோட்டையில ஒட்டப்படுது, இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர்ல ஒட்டப்படுது. மருது சகோதரர்களால் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனம் வெளியிடப்படுது. மிகப்பெரிய பிரகடனம், வெற்றி, அதாவது விடுதலை பிரகடனம் ஒட்டப்படுது 1801 ஜூன் மாதம். இந்த பிரதிகள் எங்க அதனுடைய அந்த அந்த பிரகடனம் எங்க ஒட்டப்படுது? ஒன்னு ஆற்காடு நவாப்பினுடைய கோட்டை சுவர், இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர்ல ஒட்டப்படுது. ஸ்ரீரங்கம் கோவில் அந்த சுவர் கேட்ல ஒட்டப்படுது. சரிங்களா? ஓகே. 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார் சின்னமருது. சின்னமருது 20,000 ஆட்களை திரட்டுறாரு. சின்னமருது ஆங்கிலேயருக்கு எதிராக 20,000 ஆட்களை திரட்டுறாரு. இதை பார்த்து பயந்து போன ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில இருந்து மட்டும் கிடையாது, சிலோன், இலங்கை, மலேயா, வங்காளம், சிலோன், மலேயா, இங்க இருக்கக்கூடிய படைகளை எல்லாம் சின்னமருதுன்ற ஒருத்தருக்கு எதிராக திரட்டி, சின்னமருது ஏற்கனவே 20,000 பேரை திரட்டி நிற்கிறார். ஆனா ஆங்கிலேயர் என்ன பண்றான், அவனால முடியாதுன்ற பட்சத்துல மலேயால இருந்து இறக்குறான். அதே மாதிரி சிலோன், இலங்கையிலிருந்து தன்னுடைய படை வீரர்களை இறக்கி சின்னமருது, அதாவது மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு படையை கட்டமைச்சு கொண்டு வர்றான். இறுதியில புதுகை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவன் எல்லாருமே யாருக்கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க? பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவன் எல்லாருமே யார் கூட சேர்ந்துக்கிட்டாங்க? பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மருது சகோதரர்களுடைய இந்த புரட்சி ஒடுக்கப்படுது. மே 1801 தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில் புரட்சியாளர்கள் தாக்கப்படுறாங்க. கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே தாக்கப்படுறாங்க. மே மாதம் 1801 தஞ்சாவூர், திருச்சி பகுதியில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்கப்படுறாங்க. குறிப்பா தஞ்சாவூர் பகுதியினுடைய சரபோஜி மன்னர்லாம் யார் கூட சேர்ந்துக்கிட்டாரு? பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டாரு. பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த புரட்சியாளர்களை ஒடுக்குறாங்க. அப்ப 1801 மே மாதம் திருச்சி, தஞ்சாவூர்ல இருந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்கப்படுறாங்க. இறுதியாக இவங்க எல்லாருமே எங்க போய் தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னா, கிளர்ச்சியாளர் எல்லாருமே பிரான்மலை மற்றும் காளையார் கோவில் காடு, அது வந்து காட்டு பகுதி, பிரான்மலை பகுதியிலையும் காளையார் கோவில் பகுதியிலையும் அடைக்கலம் புகுந்தாங்க. அங்கிருந்து யாருக்கு கண்டுபிடிக்க யாரெல்லாம் பிடிச்சுறாங்க அப்படின்னா, மருது சகோதரர்களை பிடிச்சுறாங்க, செவத்தையா, ஊமத்துரை இவங்களை பிடிச்சுறாங்க. எல்லாரையும் பிடிச்சு அந்த கழகத்தை ஒடுக்குறாங்க. அதன்படி 1801 அக்டோபர் 24 1801 அக்டோபர் 24ஆம் தேதி சிவகங்கையில திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ன்ற இடத்துல மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் ஏற்கனவே 2 பேரும் நம்ம தூக்கிலிடப்பட்ட இடம் பார்த்துருக்கிறோம். ஒன்னு வீரவாண்டி கட்டபொம்மன் கயத்தாறு, அக்டோபர் 16 1799. செப்டம்பர் 13 யாரு? நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனார். அதே மாதிரி 1801 அக்டோபர் 24ஆம் தேதி மருது சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்படுறாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துரை மற்றும் செவத்தையா, கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துரை மற்றும் செவத்தையா 2 பேரும் 1801 நவம்பர் 16ஆம் தேதி தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. எங்க? பாஞ்சாலங்குறிச்சியில தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. யாருன்னா ஊமத்துரை மற்றும் செவத்தையா. 1801 நவம்பர் 16. இது போக 73 பேர், பெரிய மருதுவின் மகன் துரைசாமி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 73 பேர் மலையாவில் இருக்கக்கூடிய, மலேசியா பகுதியில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். இறுதியாக மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. மருது சகோதரருடைய இந்த கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மருது சகோதரருடைய இந்த கிளர்ச்சி ஆங்கிலேயர்களால் 2வது பாளையக்காரர் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கிடையில 1801 சிவகங்கை ஆங்கிலேயர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கர்நாடக உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்படுது. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை ஒழிக்கப்படுது. 1801 ஜூலை 31
கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை இடிக்கப்படுது, அதாவது ஒழிக்கப்படுது, அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்படுது, படைகள் எல்லாம் கலைக்கப்படுது. சரிங்களா? இதுதான் இந்த பாளையக்காரர் முறையை பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். அடுத்து நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை 1756 பிறக்கிறாரு. 1805 ஜூலை 31 இயற்கையதுல தூக்கிலிடப்படுறார். இப்ப தீரன் சின்னமலை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தீரன் சின்னமலை அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. பழைய கோட்டை மன்றாடியார் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் இயற்பெயர் தீர்த்தகிரி. சரிங்களா? அதாவது இவர் கொங்கு பகுதியை ஆட்சி செய்தவர். கொங்கு பகுதி என்பது கோயம்புத்தூர், இந்த பகுதி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த பகுதி கொங்கு மண்டலம் அழைக்கப்படக்கூடியது. இந்த கோயம்புத்தூர் கொங்கு பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னா தீரன் சின்னமலை. கொங்கு பகுதி என்பது யாருடைய ஆட்சியின் கீழ் வருதுன்னா திப்பு சுல்தான் அவருடைய பகுதி ஆட்சியின் கீழே வருது. சரிங்களா? இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சிலேயே. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா தீரன் சின்னமலை பிரெஞ்சு மற்றும் திப்பு சுல்தானோட பயிற்சி பெற்றவர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. திப்பு சுல்தானுடைய அவருடைய அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய திவானவே எதிர்த்திருப்பாரு. ஆனா நம்ம அப்படி யோசிக்கலாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் திப்பு சுல்தானால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் இன்னைக்கு இருக்கு. 11th புக்ல இருக்கு. அதை கேள்வியா கேட்டாங்க. இப்போ நம்ம டெப்தா பார்க்கணும். நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க எல்லார் கையிலுமே ஸ்கூல் புக் இருக்கும். ஸ்கூல் புக்ல ஃபுல்லா ரீடு பண்ணிடணும். ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா தகவலும் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கும் பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு தயாராகணும். இப்போ இந்த பழைய கோட்டை மன்றாடியார் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. திப்புவின் திவான், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திப்பு சுல்தானுடைய திவான் முகமது அலி அவர் தான் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு முறை வரி வசூல் பண்ணிட்டு இந்த முகமது அலி ரொம்ப வரி வசூல் பண்ணிட்டு அந்த பகுதியில் கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஆட்டம் போட்டிருக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு முகமது அலி வரி வசூல் பண்ணிட்டு வரும்பொழுது தீரன் சின்னமலை, அதாவது தீர்த்தகிரி, அந்த வரியை வசூல் பண்ணிட்டு வந்தப்பெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்ன சொல்லி அனுப்புறாரு, நீ போய் சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்னமலை பிடிங்கிக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதனாலதான் அவருக்கு சின்னமலைன்ற பேர் வருது. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்னமலை தான் சிவன்மலை சென்னிமலை. இது எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்னமலை பிடிங்கிக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. யார? இந்த முகமது அலிய. முகமது அலி யாரு? வரி வசூல் பண்ணக்கூடிய திப்பு சுல்தானுடைய திவான். திப்பு சுல்தானுடைய திவான் அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அப்ப அதுக்கப்புறமா இந்த திவான் கோவம் அடைகிறான். இந்த திவானுக்கும் சின்னமலைக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. அதான் நொய்யல் ஆற்றங்கரை போர். நொய்யல் ஆறு ஈரோட்டில் இருக்கு இல்லையா, நொய்யல் ஆறு. இந்த நொய்யல் ஆற்றங்கரையில ஒரு போர் நடக்குது. திவான் யாரு? முகமது அலி. திவான் முகமது அலிக்கும் சின்னமலைக்கு இடையில ஒரு போர் நடக்குது. அதுல சின்னமலை, தீரன் சின்னமலை ஜெயிச்சிடுறாரு. திப்புவுக்கு பின் ஓடா நிலை. திப்பு சுல்தானுக்கு பிறகு ஒரு இடத்துல நிலையா நின்று அங்க ஒரு கோட்டை அமைச்சு அங்கிருந்தே போரிடுறாரு. அதனால அங்கிருந்தே எங்கேயுமே போகாம அங்கே இருந்தனால அந்த இடத்துக்கு பிறகு ஓடா நிலை என்று பெயர் பெறுது. இதெல்லாமே இந்த தீரன் சின்னமலை பற்றியது. அதே மாதிரி மிக மிக முக்கியமானது கொரில்லா போர் முறையை கையாண்டவர். இவர்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, வீரபாண்டி கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், கோபால் நாயக்கர், இவங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இவங்களையே இந்த கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. அதுக்கு பிறகு 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார். இது மிக மிக முக்கியம். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. எங்க இருக்குது? ஈரோடுல இருக்கு. 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்படுறார். தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்பு சுல்தானாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர். மிக மிக முக்கியம். தீரன் சின்னமலை ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக தீரன் சின்னமலை மருது சகோதரர்களுடைய உதவியை நாடி இருப்பார். தொடக்கத்துல மருது சகோதரர்களுடைய உதவி கிடைக்கப்பெறாதனால கிட்டத்தட்ட 49க்கு மேற்பட்டவர் தூக்கிலிடப்படுறார்கள். உதவி கிடைக்கல. உதவியை நாடுறாரு. மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருந்தனால உதவி கிடைக்க முடியல. அதனால 49 பேர் தூக்கிலிடப்பட்டனர். 11th புக்ல இருக்கு. சரிங்களா? அப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்றாரு, அவர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக தீரன் சின்னமலை ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? விருப்பாட்சியினுடைய கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் எல்லா இடத்துலயுமே வர்றாரு. வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்பு வழங்கின இடத்துல வர்றாரு. அப்புறம் மருது சகோதரர்கள் உருவாக்கின கூட்டமைப்பு ஆனமலை அதுல் நாயக்கர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர், மருது சகோதரர்கள் அங்கேயும் வராரு.
அப்புறம் பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், தீரன் சின்னமலையினுடைய கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னா கோபால நாயக்கர், எந்த பகுதி? விருப்பாட்சி. அடுத்து பரமத்தி வேலூர் அந்த பகுதியை சேர்ந்த அப்பச்சி கவுண்டர் வர்றாரு. அதே மாதிரி சேலம் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ஜோனி ஜான் ககன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யார் கூட சேர்ந்துக்கிறாங்க? தீரன் சின்னமலை கூட சேர்ந்துக்கிறார். பெருந்துறை பகுதி, ஈரோடு பெருந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய குமரால் வெள்ளை, அவரு தீரன் சின்னமலை கூட சேர்றாரு. ஈரோடு பகுதியில வாரணவாசி அப்படின்னு ஒருத்தர். இவங்க எல்லாருமே எந்த கூட்டமைப்புல இருக்கிறாங்க? தீரன் சின்னமலையினுடைய கூட்டணியில இருந்தவர்கள். இது 11th புக்ல இருக்கு, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது 11th புக்ல இருக்கு. அடுத்து என்ன? தீரன் சின்னமலையினுடைய போர்கள், இதோட இது முடிவடையுது. தீரன் சின்னமலை அவருடைய போர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1801 காவேரி கரை போர், 1801 காவேரி கரை போர், 1802 ஓடா நிலை போர். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்துல கோட்டை அமைத்து அங்கேயே தங்கினார், அதனால அந்த இடத்துக்கு ஓடா நிலைன்னு பேர் வந்துச்சு. 1804 அரச்சலூர் போர், 1804 அரச்சலூர் போர். அவருடைய இறுதிக்கட்ட போர் அப்படின்றது 1805. கடைசியாக அவருடைய சமையல்காரனால துரோகம் இழைக்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டு தான் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுறாரு. அந்த சமையல்காரன் யார் அப்படின்னா நல்லப்பன். நல்லப்பன் என்ற சமையல்காரனால காட்டி கொடுக்கப்பட்ட தீரன் சின்னமலை, அதாவது தீர்த்தகிரி, ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்படுறாரு. எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுறாரு. சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுறாரு. சரிங்களா? இறுதியா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யார் யார் எங்கெங்க தூக்கிலிடப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு பார்க்கலாமா? நாகலாபுரத்துல கொல்லப்பட்டவர், ரிவிஷன் பார்க்கலாம். நாகலாபுரத்துல கொல்லப்பட்டவர் சிவசுப்பிரமணியம். அப்படியே பொறுத்துகள்ல கேட்பாங்க. சிவசுப்பிரமணியம், நாகலாபுரத்துல கொல்லப்பட்டவர் சிவசுப்பிரமணியனார். சரியா? ஓகே. அதுக்கடுத்தது கயத்தாறுல தூக்கிலிடப்பட்டவர், நாகலாபுரத்துல தூக்கிலிடப்பட்டவர் சிவசுப்பிரமணியம். கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர் பக்கமும் ஒரு திருப்பத்தூர் இருக்கு, அதனால இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டவர்கள் மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். சரிங்களா? மருது சகோதரர்கள். ஊமத்துறை மற்றும் செவத்தையா தலை துண்டிக்கப்பட்ட இடம். ஊமத்துறை மற்றும் செவத்தையா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். ஊமைத்துறை மற்றும் செவத்தையா, ஊமைத்துறை செவத்தையா தூக்கிலிட தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சைன்னு சொல்லுவாங்க, மரு பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொல்லப்படுறாங்க. சிவகிரி கோட்டையில தீரன் சின்னமலை, சிவகிரி கோட்டை, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சிவகிரி. இது அப்படியே இதே மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. தூக்கிலிடப்பட்ட இடத்தை கண்டிப்பா நம்ம பார்த்து வச்சுக்கணும். சிவகிரி கோட்டை தூக்கிலிடப்பட்ட இடம். சரிங்களா? அதுக்கடுத்தது முத்துவடுகநாதர் காளையார் கோவில், முத்துவடுகநாதர், முத்துவடுகநாதர் காளையார் கோவில், முத்துவடுகநாதர் காளையார் கோவில். இதுதான் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்ற தலைப்புல ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த பாடத்திலேயே இன்னும் ஒரு பகுதி இருக்கு, வேலூர் கழகம். இந்த பாடத்திலேயே இன்னும் ஒரு பகுதி வேலூர் கழகம், அதை மட்டும் நம்ம தனியா ஒரு வீடியோல பார்த்துருவோம். சரிங்களா? எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நன்றி, வணக்கம்.